கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. சேர்ந்து சொல்லுவோமா? மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், கரங்களை உயர்த்தி, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பங்கள் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், ஆசையா, நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், சொல்வோமா? நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க. வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும்
நித்தியமானவரே, ஆராதனை. ஓஹோ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. வரங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க சொல்லுவோமா? ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதி. என்னை வாழ வைத்தீர் ஆண்டவரே, வாழ வைத்தீர், இந்த நாளை கூட்டி கொடுத்தீர் உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே உன்னதர், ஆசையா நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர் ஆண்டவர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமானவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் கொடுத்திரே நன்றி, சுகத்தை கொடுத்திரே நன்றி, பலத்தை கொடுத்திரே நன்றி ஆண்டவரே. கிருபைகளை கொடுத்திரே நன்றி, பலத்தை கொடுத்திரே நன்றி, ஊழியத்தை கொடுத்திரே நன்றி ஆண்டவரே, ஞானத்தை கொடுத்திரே நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க இந்த நேரத்தை நீ கொடுத்திரே நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பாடலை சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டி பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதிக்க இந்த நாளிலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ
சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும், உலகின் முடிவு வரை என்னோடு இருப்பேன், என்னோடு இருப்பேன் என்றாரே. அல்பா ஒமேகா என்னும் நாமத்தோடிவர். அல்பா ஒமேகா என்னும் நாமத்தோடிவர். தேவ சபையிலே சந்தோஷமா தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். துதிப்போமா? சாத்தானின் கோட்டை தகர்ந்து ஒழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை, சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த நம் இயேசு நமக்குண்டே. எனக்குண்டேன்னு சொல்வோமா? சாத்தானை ஜெயித்த என் இயேசு எனக்குண்டே. சாத்தானை ஜெயித்த என் இயேசு எனக்குண்டே. சந்தோஷமா? சாத்தானை ஜெயித்த என் இயேசு எனக்குண்டே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். சந்தோஷமா முழங்குவோமா? ஜெய சாத்தானை ஜெயித்த இயேசு ராஜாதி ராஜன், நம் வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கும் ராஜனுக்கு ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். இன்று ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. நம் மத்தியில ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். இந்த நாளிலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, பரிசுத்த ராஜனுக்கு கரங்களை தட்டி நன்றாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? நன்றி தகப்பன், நமக்கு ஜெயம் கொடுத்த ராஜன், நம் ஜெயம் கொடுத்த தேவன், மீட்பர். ஹல்லேலூயா.
ராப்பகலா எங்களை கண்மணி போல தூங்காது காத்தவருக்கு கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. உலகம் முடியும் வரை என்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவனுக்கு கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து எரிந்து தூக்கி போட்ட அவன் தேவனுக்கு கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகவல். ஒரு அருமையான தேவனை, ராஜனை, நேசரை கொடுத்த நம்மை வாழ வைத்த தேவனை நாம் வாழ்த்துவோமா? சேர்ந்து பாடுவோம். வாழ்த்துகிறேன் இயேசுவே, இந்த காலையிலே உம்மை வாழ்த்துகிறேன். அற்புதமா என்னை கொண்டு வந்தீங்களே, நடத்தி வந்தீங்களே, அடியேனை காத்தீங்களே. உம்மை வாழ்த்தாமல் எப்படி நான் இருக்க முடியும் ஆண்டவரே? இருதயத்தோட பாடுவோம். வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசுநாதா. ஆசையா பாடுங்க. வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. காத்தீங்களே ஆண்டவரே. சுத்தமான இரத்தத்துக்குள் சுத்தமாக வைத்திருந்தீர். சுத்தமான இரத்தத்திற்குள் சுத்தமாக வைத்திருந்தீர். சொல்லுங்க, எத்தனை சோதனை வந்தாலும் என்னை அணுகாமல்
ஜெபமா சொல்றீங்களா? என்னை சந்திங்க ஆண்டவரே இந்த நாளிலே. வரங்கள் சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள் யான் பிழைக்க. சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள் யான் பிழைக்க. வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்புது நாளில். தந்திடுவீர் ஜெபமா அபிஷேகம் அபிஷேகத்தை தாங்க இயேசப்பா. புதிதாக இப்போது நாளில் நடத்திடுவீர் ஆவியினால் உமது திரு சித்தமது. நடத்திடுவீர் நடத்துங்க இயேசப்பா. ஆவியானவரே என்னை நடத்துங்க. உமது சித்தம் போல நடத்துங்க ராஜா. சித்தமதில். வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. பாவம் ஒன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமாய் உம்பாதை செல்ல. பாவமொன்றும் பரிசுத்தமாய் அணுகிடாமல் இந்த கிருபை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் பாதை செல்ல. தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன். தேவையான ஜெப ஆவியை இந்த நாளில் எனக்கு தாங்க. தாரும் ஜெப ஆவியுடன். வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக. ஒப்பு கொடுத்து சொல்றீங்களா? இதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இருதயத்தை ஜெபமா. பலிபீடத்தில் முற்றுமாக. கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காணுமாக. கண்களுடன் செவியோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
வார்த்தைகளையும் பேசிடுவேன் உம் வாக்கை வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே என்னை காண்போம் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் என்னை காண்போம் ஜெபமா சொல்லுங்க உம்மை காண வேண்டும் என் வார்த்தையில உம் சாயல் என் பேச்சில உம்மை காண வேண்டும் ஆண்டவரே ஓ என்னை காண்போம் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் என்னை காண ஜெபமா சொல்வோம் இந்த நாளிலே people must see Christ in me Lord சாயல் ஆண்டவரே என்னில் காண வேண்டும் தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக தந்திடுவீர் தாழ்மையையும் இன்றைக்கு எனக்கு தாழ்மையை தாங்க ஆண்டவரே பொறுமையை தாங்க ஆண்டவரே அன்பை தாங்கன்னு சொல்றீங்களா அன்புமாக வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே நேசரே உம் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் நேசரே உம் திருவருகை இந்நாளில் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே இருந்திடினும் ஆசாயுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் என்னை வைத்துக் கொள்ளும் ஆசையுடன் சந்திக்கவே பயத்தோட அல்ல ஆண்டவரே ஆசையா உம்மை பார்க்கணும் அப்பா அந்த நாளிலே வைத்துக் கொள்ளும் ஓ வாழ்த்துகிறேன் இயேசுநாதா கரங்களை உயர்த்தி வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் ஆசையா இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே ஹalleluya இன்னொரு அருமையான ஒரு பாடல் என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும் ஆண்டவரே எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை விருப்பம் ஆண்டவரே என்னை காண்போர் உங்களை காண வேண்டும் என்னுடைய மாம்சத்தின் குணத்தை அல்ல கோபத்தை அல்ல வெறுப்பை அல்ல கசப்பை அல்ல உம்முடைய அன்பை உம்முடைய சுபாவத்தை என்னில் காண வேண்டும் படைக்கிறேன் என் இருதயத்தை
பலிபீடத்தில் முற்றுமாக என்று பாடினோம். இந்த நாளிலே நாம் நம்முடைய கண்கள் செவியோடு வாயும் கை காலுமாக ஒவ்வொரு அவயத்தையும் இந்த நாளிலே ஆண்டவரே உம்மிடம் படைக்கிறேன் ஒரு ஜெபமாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். எப்பொழுதும் செய்வேன் யான் எப்பொழுதும் உம் சித்தமே, ஆசையுடன், கட்டாயத்தின் பேரில் அல்ல, வெறுப்பாக அல்ல, ஐயோ இது ஆண்டவர் சுத்தமா செஞ்சு தொலைவோம் அப்படின்னு அல்ல, ஆசையுடன் ஆண்டவரே அது எனக்கு பிடிக்கலனா கூட, அது கஷ்டமா இருந்துச்சுன்னா கூட, இது உம்முடைய சித்தம் என்றால் நான் அதை சந்தோஷமாக செய்ய இந்த நாளிலே எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒளித்திடுவேன் வீண் வார்த்தை, பேசிடுவேன் உம் வார்த்தை மாத்திரம். இந்த நாளிலே எல்லா வீண் வார்த்தைகள், வீண் வெட்டி பேச்சுகள், குறை கூறுதல் அனைத்தையும் ஆண்டவரே இந்த நாளிலே என்னுடைய இருதயத்திலிருந்து, என் வாயிலிருந்து எடுத்து போடுங்கன்னு கேளு. என்னுடைய வாய் உம்முடைய மகிமையை சொல்ல வேண்டும் ஆண்டவர். எப்பொழுது உம்மை பற்றி பேச வேண்டும் ஆண்டவர். பெண்களாகிய அப்பா எங்களை தகப்பனே உம்முடைய பரிசுத்தமான பாத்திரமாக நீங்க வணைங்க. வாய்க்கு நாவுக்கு அநேக ஸ்திரீகளுக்கு காவல் வைங்க தகப்பனே. வீணான வார்த்தைகள் இந்த நாளிலே எடுத்து போடுங்க ஆண்டவர். எங்களுக்கு தந்திடும் தாழ்மை, பொறுமை பாடினோம். தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக. ஹல்லேலூயா. இதனாலே தேவ பக்தியோடே வசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 1:7 தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நாம் தேவ பக்தியுள்ள சந்ததி, தேவ பக்தியுள்ள குடும்பம் என்று சொல்லுகிறோம். சகோதர சிநேகம் நம்மிடம் இருக்கிறதா? இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் நம் வீட்டாரை சிநேகிக்கிறதில் நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அன்பு நமக்குள்ள தனிந்து போகிறதா? எத்தனோ மாமியார் மருமகள் வந்திருக்கிறீங்க. இந்த ஆன்லைன்ல கூட எத்தனோ மாமியார் மருமகள் பார்க்குறீங்க. ஆவியானவர் எனக்குள்ள ஏவுனதுனால் நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் மாமியாரும் மருமகளுக்குள்ள ஒரு மனம் இருக்கிறது? இல்லாட்டி கசப்புள்ள ஒரு இருதயத்தோட நீங்க காணப்படுகிறீர்களா? வருத்தத்தோட சில காரியங்கள் பிடிக்காதபடி காணப்படுகிறீர்களா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஹல்லேலூயா. ஊர்ல போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள நேசிக்கிறதுக்கு முன்பாக உன் வீட்டிலே ஒவ்வொரு நாளும் உன் மாமியாரையும் உன் மாமனாரையும் கூட பார்க்கிற உன் மருமகளையும் நீ சிநேகிக்க முடியவில்லை என்றால் மற்ற காரியங்கள் பெரிதான ஆண்டவருக்காக நம்ம எப்படி செய்ய முடியும்? இந்த நாளிலே ஆண்டவர் பார்த்து கேட்பான், என்னை மன்னிங்க. கசப்பு, வைராக்கியங்கள், விரோதங்கள், வருத்தங்கள் இருக்கும் என்றால் நான் இன்றைக்கு மன்னிக்கிறேன், அன்பை செலுத்துகிறேன். நான் பெருமைக்கு சொல்லல. எங்க மாமியார் உண்மையாவே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. எல்லா காரியங்களும் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன், அவங்க எனக்கு ஷேர் பண்ணுவேன். நாங்கள் பேசுகிற இடமே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுடும் போது தான். இந்த லேயர் சப்பாத்தின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம்தான். என் சப்பாத்தி ஒரே வட்டமாக இருக்கும். எங்கள் மாமியார் அழகாக அந்த லேயர் சப்பாத்தி போடுவாங்க, அதுவும் சாஃப்டாக இருக்கும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், உருட்டி மாவு வச்சுருவேன். சப்பாத்தி போடும் போது எங்கள் அத்தை லேயர் சப்பாத்தி போடுவாங்க, நான் போட்டு எடுப்பேன். அங்கே தான் அது போடும் போது தான் ஊரில் இருக்க எல்லா கதையும், அத்தை என்னாச்சு, இதாச்சு, அதாச்சு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உனக்கு இதாச்சும் தெரியுமா? இந்த நாட்களிலே திருமணம் ஆனோடனே எல்லாரும் மாமியாரோட அப்படியே குஷியாக இருக்காங்க. வருடங்கள் போக போக, எனக்கு 10 வருஷம் ஆச்சு, அந்த அன்பு தனியில் இன்னும் நிறைய தான் ஆகுது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அன்பு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிடுறாங்க, மருமக நீ கிச்சனுக்கே வரக்கூடாது, நீ உனக்கு வேணா நீ தனியாக சமைச்சுக்கோ, எனக்கு வேணா நான் தனியாக சமைச்சுக்கிறேன். அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறேன். இந்த நாளில் நம்ம ஒப்புரவாகும். அன்பு வந்து தனிஞ்சிருக்கா? அன்பு வந்து பெருகுதா? உங்க அம்மா மாதிரி தானே உங்க மாமியார். உங்க மருமக உங்க மகளை போல பாருங்க இந்த நாளிலிருந்து.
சின்ன சின்ன காரியங்களாம் மன்னித்து விடுங்க. ஆண்டவர் பார்வையில் அது வெளியேற பெற்றதா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று சேர்ந்து, ஆண்டவரே இந்த நாளிலே நான் இங்கிருந்து கடந்து போகும் பொழுது ஆன்லைன்ல பார்க்கிறவங்க இந்த வர்ஷிப்க்கு அப்புறம் எனக்கு ஒரு புதிய அன்பை எனக்கு தாங்க. கூச்சப்படாதீங்க. மருமக கிட்ட போய் மன்னிப்பு கேட்க கூச்சப்படாதீங்க. நீங்க உங்க மாமியார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புராறுல கூச்சப்படாதீங்க. இந்த நாளிலே ஆண்டவர் வருகை இருக்குமானால் அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமா? பாடினோம், நேசரே திரு வருகை இந்நாளில் இருந்திடினும் ஆசையுடன் சந்திக்கவே. இவ்வளோ கசப்பு, வைராக்கியம், விரோதத்தை வச்சு எப்படி அவளை ஆசையா சந்திக்க முடியும்? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து இந்த பாடலை, அருமையான ஒரு பாடல், எழுந்தருளும் ஆண்டவரே எழுந்தருளும், என் குடும்பத்தில் எழுந்தருளும், என்னுடைய வீட்டிலே எழுந்தருளும், எல்லா கசப்பு வீடு சமாதானம் தாபரம் ஆகிடவே, சாபத்தின் கட்டிகள் இந்த நாளிலே முறிந்திடவே நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஒப்பு கொடுத்தாலும் ஆண்டவர் அங்கே எழுந்தருள முடியும். எழுந்தருளும் பாடினாப்புல ஆண்டவர் எழுந்தருள முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட ஒப்புரவு ஆகணும், கூட இருக்கிறவங்களோட ஒப்புரவு ஆகணும். ஆண்டவர் அப்புறம் அந்த கிருபையை தருவார். ஆண்டவர் எழுந்தருளுவார், உங்கள் குடும்பத்தை சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை எழுந்தருளும், இந்த நாளிலே எழுந்தருளும். தேவனை எழுந்தருளும், எங்கள் தேவனை எழுந்தருளும், தேவனை எழுந்தருளும், எங்கள் தேவனை எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வாரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். வல்லமையாய் எழும்பும் என்று வல்லமையாய் எழும்பும், வல்லமையாய் எழும்பும். எங்கள் குடும்பத்தில் எழும்பும் ஆண்டவரே சொல்றீங்களா? எழுந்தருளும் எழுந்தருளும் என்றே எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும், உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். கேளுங்க, உள்ளத்தில் அன்பு செலுத்த என் உள்ளத்துல எழும்புங்க. கடின இருதயங்களை உடைங்க ஆண்டவரே. உள்ளத்தில் எழுந்தருளும், இன்று என் உள்ளத்தில் எழுந்தருளும், உள்ளத்தில் எழுந்தருளும். ஓ எஸ் லார்ட். எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். மாம்சத்தின் கிரியை அழித்திடவே, ஆவியின் சிந்தையில் நடந்திடவே, மாம்சத்தின் கிரியை அழிந்திடவே, அழித்து போடும் ஆண்டவரே, சிந்தையில் நடந்திடவே, உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும், உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும், எழுந்தருளும், என்றே எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். ஆசையா கேளுங்க, குடும்பத்தில் எழுந்தருளும். எஸ் லார்ட். எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். வீடு சமாதான தாவரம் ஆகிடவே, சாபத்தின் கட்டுகள் முறிந்திடவே, வீடு சமாதான தாவரம் ஆகிடவே, சாபத்தின் கட்டுகள் முறிந்திடவே, வீடு சமாதான தாவரம் ஆகிடவே, சாபத்தின்
ஹalleluya. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீங்க எழுந்தருளி தயவுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றின்னு சொல்லுவோமா. எங்கள் குடும்பத்திலே அப்பா நீங்க ஒரு எழுப்புதலை கட்டளையிட போறதுக்காக நன்றி. முதலாவது குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், அப்பொழுதுதான் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும். ஹalleluya. சபையில ஒரு எழுப்புதல், உறவுகள் மத்தியில ஒரு எழுப்புதல். ஹalleluya. நம் அன்பு பெருக போகிறது. ஹalleluya. ஐக்கியம் பெருக போகிறது. ஹalleluya. தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. வருகிற சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக, கிருபைக்காக, எங்களை மாற்றினதுக்காக, எங்கள் உள்ளத்திலே நீங்க எழும்பினதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கே எங்கள் துதிகான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோட ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.